மூலமா பரவும், உணவு தண்ணி மூலமா பரவும், உணவு மூலமா பரவும், சுவாசம் மூலமா பரவும் போகுது. நம்ம சென்னை மக்கள் வந்து சென்னையோ தமிழ்நாடு மக்களோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆர் பிளெஸ்ட் பீப்புள் தான் சொல்லுவேன் இந்த வேர்ல்டு. ஸோ திஸ் கிளைமேட், திஸ் பிளேஸ், திஸ் லொகேஷன் இஸ் ஐடியல் டு சர்வைவ். சூப்பர் சார். சுகர் டெஸ்ட் பண்ணுறதுக்கு 2 நாள் முன்னாடி சாப்பாடெல்லாம் குறைச்சிட்டு ஃபாஸ்டிங் பார்த்துட்டு எனக்கு 80 தான் வச்சுருக்கேன், 90 தான் வச்சு, அப்படி கிடையாது. ஒரு உடற்பயிற்சி, நல்ல ஒரு தூக்கம். இன்னும் நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, ப்ரெக்னென்ட் உமனுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் வெளியே போகிறப்ப மாஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு ஃபீவர் இருக்கு, ஒரு இருமல் வருது, அந்த இருமுறப்ப நம்ம வந்து அடியை பிடிச்சிட்டு வயிற்ற பிடிச்சிட்டு இருமணும். சிம்பிள் தாங்க. அதாவது மனுஷனுக்கு நல்ல தூக்கம் ஃபர்ஸ்ட். எதிர்ப்பு சக்திக்கு தேவை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அணுக்களுக்கு ஓய்வு. 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸே எடுத்துக்கோங்க. அவங்களாம் இப்போ எப்படி சார், அவங்க 17 அவங்க கம்மியாக தூங்கினா போதுமானலாம் கிடையாது. ஏன்னா இப்போ படிக்கிற குழந்தைங்க இன்னும் கூட ஒரு 2 மணி நேரம் சேர்த்து தூங்கணும். அன்லஸ் ஒருத்தவங்க சர்க்கரை நோய் இருக்கு, இல்லை அவங்களோட உடம்புல வேற ஏதாவது டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ஜுரம் காட்டாது. மற்றபடி ஒரு நல்ல ஹேல் அண்ட் ஹெல்த்தியாக இருக்காங்க, உழைப்பாளியாக இருக்கான், அவர் 2 நாள் 3 நாளில் ஜுரம் அவனை ஒன்றும் தாக்காதுங்க. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்படிக்கு இவர்கள் யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு காய்ச்சல்ன்றது நிறைய வந்துட்டு இருக்கு. கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்றாங்க, நோய் எதிர்ப்பு சக்தி இல்லைன்னு சொல்றாங்க, என்னென்னமோ காரணங்களை சொல்லிட்டு வராங்க. ஆனால் என்னதான் காரணமா இருக்கும், இதுக்கு தீர்வு என்ன அப்படின்றத தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போறோம். இதை பற்றி என்னோடு பேசுவதற்காக டாக்டர் ஆண்டன் உரேஷ்குமார் அவர்கள் நம்மிடையே இருக்கிறாங்க. டாக்டர் இன்னைக்கு முக்கியமான தகவல்களை ஷேர் பண்ணிக்க போறாங்க. அந்த வகையில் இன்னைக்கு என்ன பேச போறாரு கேட்கலாம் வாங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம் மேடம். இந்த கிளைமேட் சேஞ்ச், நம்ம வெயில் நாட்களை விட்டு மழை நாட்களுக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு சூழ்நிலை எப்பேற்பட்ட உடல் வியாதிகளை உண்டு பண்ணும், அதுல இருந்து எப்படி நம்மளை தற்காத்து கொண்டது, அதை பத்தி சொல்லுங்க. கிளைமேட் சேஞ்சு, வைரஸ் காய்ச்சல், இதெல்லாம் வந்து இப்போ ஒரு 40-50 வயசு ஆனவங்க பார்த்தீங்கன்னா என்னடா இப்போ பார்த்தோம் போன வருஷம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்த அப்படின்னு ஒரு தன்னை கடந்த காலத்தை ஒரு யோசிக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒவ்வொரு காலகட்டத்தில் நோய் இருக்கும், ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு சூழ்நிலைகள் மாறி இருக்கும். அதே மாதிரி அது கிளைமேட் சேஞ்சில் வரக்கூடிய சில நோய்கள், அதை நம்ம ரொம்ப பெருசாக யோசிக்கவும் வேணாம், பயப்படவும் வேண்டாம். இதில் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு காமன், ஒரு யூனிவர்சலாக நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள். பிள்ளைங்க விளையாடிட்டு வந்தால் கை காலை சோப் போட்டு கழுவுறது, முகத்தை சோப் போட்டு கழுவுறது, வெளியில போனாங்கன்னா இப்போ வயதானவர்களாக இருக்கிறாங்க, இல்லை வந்து கர்ப்பிணி பெண்களா இருக்காங்கன்னா கொஞ்சம் மாஸ்க் பயன்படுத்திக்கலாம். இப்போ கோயிலுக்கு போறாங்க கொஞ்சம் மாஸ்க் போட்டுக்கலாம், இல்லை வந்து சினிமாவுக்கு போறாங்கனாலும் மாஸ்க் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு அதிகப்படியான கூட்டங்கள் இருக்கிற இடத்துல கண்டிப்பா வந்து அந்த கிராஸ் வென்டிலேஷன் இருக்காது. இப்போ வந்து நம்ம ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல போறப்ப அங்க கிராஸ் வென்டிலேஷன் நல்லாவே இருக்கும். ஒரு சினிமாக்கு போறோம், இல்லை வந்து ஒரு கோயிலுக்கு போறோம், இல்லை வந்து ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போறோம், அங்கெல்லாம் போறப்ப வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் பக்குவமா இருக்கிறோம். அதெல்லாம் வந்து ஒரு பிளேஸ் ஆஃப் கேதரிங். அங்க பல பேரோட சுவாச பரிமாற்றம் இருக்கு. அந்த இடத்துல நம்ம அதுல வந்து நம்ம கொஞ்சம் தெளிவா இருந்துட்டு, நாங்க என்ன சொல்லுவோம், யூனிவர்சல் ப்ரிகாஷன் சொல்லுவோம். ஒரு கையை நல்லா சோப் போட்டு அலம்பிட்டு, ஸ்கூலுக்கு போயிட்டு வர்ற பிள்ளைகள் வந்து எஸ்பெஷலி வந்து வீட்டுக்கு வந்தோடனே அந்த ஹேண்ட் ஹைஜீன் சொல்லி கொடுக்கறது. சரியா, 2 விஷயம் தான். கை மூலமா பரவும், தண்ணி மூலமா பரவும், உணவு மூலமா பரவும், சுவாசம் மூலமா பரவும் போகுது. சுவாசத்துல மாஸ்க் போடுங்க. ரொம்ப பிரெக்னென்ட் உமன் அண்ட் ஓல்ட் ஏஜ் பீப்புள், இல்லை பிள்ளைகள் கை கழுவுங்க. குடிக்கிற தண்ணீர் வெந்நீரா குடிங்க. உணவு வந்து வெளியில உணவு வந்து இந்த ஓப்பன் ஸ்பேஸ்ல இருக்க உணவுகளை அவாய்ட் பண்ணுங்க. பரவாயில்ல, ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டீங்க, எதுவும் பயம் பொறுத்தாம. ஆனா பாருங்களேன், இப்ப ரீசெண்டா ஒரு நியூஸ் வந்தது. கேரளாவில் வந்து மூளையை தின்னுமா பீம்பா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சிறு பிள்ளைகள் ஒரு சிலர் இறந்தாங்க. அதனால கேரளா கவர்மெண்ட் வந்து ஒரு சில ப்ரிகாஷன் கொடுத்து, அந்த டைம் பார்த்து இங்க உள்ளவங்களுக்கு ஃபீவர் வருவோ அதையும் இதையும் கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அதுவும் இதுவா இருக்குமோ, இது அதுவா இருக்குமோ, ஸ்விம்மிங் பூல் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்றாங்க. அங்க ரொம்ப மக்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்குன்ற பேர்ல ஓவர் கேர்ஃபுல்லா ஆயிடுறாங்க. ஸோ என்ன சொல்ல வரீங்க இதன் மூலமா நீங்க? அதாவது கேரளா வந்து இயற்கையின் ஒரு வரம். அதே கேரளாவில் பார்த்தீங்கன்னா நீர் அதிகமாக இருக்கக்கூடிய இடம். மனிதன் வந்து இயற்கையோட வாழ்றான். மனிதன் வந்து என்ன சொல்றது, அனிமல்ஸ் எல்லாருமே அங்கே வந்து ஒரு சேர்ந்து இருக்க மாதிரி தான் இருக்கு. நம்ம மாதிரி
ஒரு ஒரு காடு மரம் மலை சார்ந்த இடம் அது. சரியா? அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த பறவையோட எச்சமோ விலங்கோட எச்சமோ கண்டமினேட் ஆகிறப்ப, ஏன்னா தண்ணியோட தான், அது கேரளானா தண்ணி தான், அந்த தண்ணியோட தான் மனிதர், கேரளால இருக்க மனிதன் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கப்ப அவங்களுக்கு அது வந்து காமனா இருக்குமே தவிர, ஒரு பாசிபிலிட்டி இருக்குமே தவிர, இங்க நம்ம வந்து ஒரு நாள் மழை பெஞ்சதுன்னா 4 நாள் அடிச்சு வெயில் பார்த்து வரட்டி எடுத்துருது, காஞ்சி கருவாடாக்கிறது மனுஷனை. அது ஒரி பண்ண தேவையில்ல. மனிதன் வந்து பொதுவா ஒவ்வொரு நாளும் வாழ பழகிக்கணும்னு தான் நான் எப்பயுமே சொல்லுவேன். அந்த நாள் சந்தோஷமா கொண்டு போகணும். அதுல வந்து நம்ம இதாயிடுமா அதாயிடுமான்னு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மழைக்காலங்கள் நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா, இது கிளைமேட் சேஞ்சுனால வருது இந்த மழை அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், காய்ச்சல் பரவிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனாலும் பாருங்களேன், தமிழக அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முகமூடிகளை நீங்க யூஸ் பண்ணுங்க, மாஸ்க் யூஸ் பண்ணுங்க, சோஷியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்க, இந்த மாதிரியான ப்ரிகாஷன்லாம் சொல்லிட்டு வராங்க. ஸோ இந்த கிளைமேட் சேஞ்ச், நம்ம வெயில் நாட்களை விட்டு மழை நாட்களுக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு சூழ்நிலை எப்பேற்பட்ட உடல் வியாதிகளை உண்டு பண்ணும், அதுல இருந்து எப்படி நம்மளை தற்காத்து, அதை பத்தி சொல்லுங்க. நம்ம சென்னை மக்கள் வந்து, சென்னையோ தமிழ்நாடு மக்களோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆர் பிளெஸ்ட் பீப்புள் தான் சொல்லுவேன் இந்த வேர்ல்டு. ஏன் அப்படி சொல்றேன்னா, இதுல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்து ஐடியல் டெம்பரேச்சர் டு லிவ், ஐடியல் டெம்பரேச்சர் டு சர்வைவ். ஈவன் யூஎஸ் யூகேல இருக்க என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தமிழ்நாடு மாரி சென்னை மாரி வராதுரா அப்படின்னு சொல்லி உள்ள நண்பர்கள் நிறைய உண்டு. ஸோ திஸ் கிளைமேட், திஸ் பிளேஸ், திஸ் லொகேஷன் இஸ் ஐடியல் டு சர்வைவ். சூப்பர் சார், சூப்பர். இது வந்து மக்களுக்கு இது ஒரு பூஸ்டப்பாகவே இருக்கும். நீங்கள் சொன்னது, நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கோன்ற ஒரு தைரியத்தையே கூட கொடுக்கும் கூட. இப்போ இணை நோய்கள் இருக்கிறவங்க, பிபி, தைராய்டு, டயபெட்டிக் பேஷண்ட், இது மாதிரி இணை நோய்கள் இருக்கிறவங்க இந்த நாட்டில் ரொம்ப பயப்படுறாங்க. டக்குன்னு நமக்கு அட்டாக் ஆகிடுமோ, நமக்குலாம் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும், ஆல்ரெடி மெடிசன் நிறைய சாப்பிட்டுட்டு இருக்கோம், ஸோ சைட் எஃபெக்ட்ஸ் எதனா வந்துருமோ, இதனால இந்த இந்த கிளைமேட் சேஞ்சினால வரக்கூடிய இந்த ஃபீவர் உடனே நமக்கு அட்டாக வாய்ப்பு இருக்குமோன்ற ஒரு டவுட்டோட இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க சொல்ல வர்றது? சர்க்கரை நோய், உயர் ரத்த அழுத்தம், அதுல பாத்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகள் வந்து சுகர் கண்ட்ரோல்டா இருக்கு அப்படின்னா ஒன்று ஒரி பண்ணவே தேவையில்லை. சுகரை வந்து நம்ம மக்கள் வந்து சுகரை டெஸ்ட் பண்றதுக்கு 2 நாள் முன்னாடி சாப்பாடெல்லாம் குறைச்சிட்டு ஃபாஸ்டிங் பார்த்துட்டு எனக்கு 80 தான் வச்சிருக்கேன், 90 தான் வச்சு, அப்படி கிடையாது. சுகர் செக்ன்றது வந்து HbA1c இதை தான் பார்க்கணும், டெஸ்ட் தான் பார்க்கணும். அது வந்து நமக்கு 6.5 இருக்கு அப்படின்னா ஒரி பண்ணவே தேவையில்லை. அவங்களும் நார்மல் இண்டிவிஜுவல் மாதிரி தான். ஒரு உடற்பயிற்சி, நல்ல ஒரு தூக்கம், தேவையான அளவுக்கு தண்ணி, சுத்தமான வாழ்க்கை முறை, நல்ல உணவு, வீட்டுல சமைச்ச உணவு, இதெல்லாம் சாப்பிட்றப்ப என்ன உரி பண்ணணும்? அதனால பயப்பட நோய்கள் இருக்கிறவங்களும் பயப்பட தேவையில்லை. See, things under control, sugar under control, BP under control. ஏன் ஒரி பண்ணணும்னு சொல்றேன். ஓகே, ஃபைன் டாக்டர். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ் இந்த நாட்களில் எந்த அளவுக்கு அவங்க ப்ரிகாஷன் பண்ணிக்கலாம் அப்படின்றத பொறுத்து ஏதாவது? இல்லைண்ணா, ப்ரெக்னென்ட் உமன் பொறுத்த வரைக்கும் அதே தான், அவங்களுக்கு சிமிலர் எல்லாருமே அப்ளை ஆகும். இன்னும் நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, ப்ரெக்னென்ட் உமனுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் வெளியே போகிறப்ப மாஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு ஃபீவர் இருக்கு, ஒரு இருமல் வருது, அந்த இருமுறப்ப நம்ம வந்து அடியை பிடிச்சிட்டு வயிற்ற பிடிச்சிட்டு இருமணும். சிலருக்கு அந்த யூரின் லீக் ஆகும் இரும்புறப்ப, ஏன்னா அந்த வீக்னஸ், பிளாடர் வீக்னஸ் ப்ரெக்னென்ட் உமன் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம பெருசா ஒரு சாதாரண ஒரு சளி காய்ச்சல்னால ஒரு ப்ரெக்னென்ட் உமனுக்கு பெரிய ஒரு பிரச்சனை வரப்போறது கிடையாது. ஆனா அந்த ஒரு இருமல்ல வரக்கூடிய ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை ஏன் நம்ம எடுத்துக்கணும்? ஸோ முடிஞ்ச வரைக்கும் வெளியே போறீங்களா, ஒரு மாஸ்கை போட்டுக்கோங்க, கையை கழுவுங்க, நல்லா சோப் போட்டு கை கழுவுங்க, தண்ணி நிறைய குடிங்க. திஸ் வில் சேவ் த மேக்ஸிமம், கிவ் அ குட் ஹெல்த். ஓகே டாக்டர். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ எப்படி நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறது தானே இருக்கு, சாப்பிட்றது தானே நான் சாப்பிட்றேன், இதுல எங்க இருந்து நான் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிச்சுக்கோங்க, நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. சிம்பிள் தாங்க. அதாவது மனுஷனுக்கு நல்ல தூக்கம் ஃபர்ஸ்ட். எதிர்ப்பு சக்திக்கு தேவை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அணுக்களுக்கு ஓய்வு. சரியா? நீங்க 4 மணி நேரம் தூங்கிட்டு, சரியா, ஒரு 3 மணி நேரம் தூங்கிட்டு, இல்ல வந்து எதையாவது நம்ம ஆக்டிவிட்டீஸ்ல இருந்துக்கிட்டு, இல்ல ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ல உள்ள போய்கிட்டு தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா உடம்புல இருக்க செல்ஸுமே வீக் ஆயிடும். நோய் எதிர்ப்பு சக்தினா என்ன? நம்ம எப்படி நம்ம உடம்பை ஆக்டிவா வச்சுக்கணுமோ, வெளியே நம்ம எப்படி சுறுசுறுப்பா, மனதளவுல சுறுசுறுப்பா இருந்து உடம்பை ஆக்டிவா வச்சுக்கிறோமோ, உள்ள எத்தனையோ லட்சக்கணக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் உள்ள இருக்கு. அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் ஹெல்த்தியா இருக்க வேணாமா? அப்ப அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் நான் நினைச்சா நான் எழுச்சி நடப்பேன். அப்ப எந்திரிச்சு நடக்கிறப்ப எனக்கு ஒரு உடல் வேகம் தேவைப்படுது. ஆனா நான் எழுச்சி நடந்தாலும் நடக்காட்டினாலும் லட்சக்கணக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் உள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அப்ப அந்த ஓடுற ஸ்பேர் பார்ட்ஸ் எப்ப வந்து அதுக்கு ஓய்வு எப்போ அதை தன்னைத்தானே சீரமைச்சுக்கணும்னா
நம்ம தூங்குறப்ப தான். ஸோ அந்த தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் எப்பயுமே சொல்லுவேன், ஒரு மனுஷன் 6.5 மணி நேரம் தூக்கம் கண்டிப்பா தேவை. இப்போ சின்ன பிறந்த குழந்தைன்னா அது 20 மணி நேரம் தூங்கிட்டு இருக்கும். வயசானவங்களுக்கு 80 வயசு 70 வயசு ஆனவங்க 4 மணி நேரம் 5 மணி நேரம் தூங்குறதுனாலே உங்களுக்கு அவ்வளவுதான், உங்களுக்கு தூக்கம் இருக்கும், தூக்கம் கிடைக்கும். பட் ஆனால் இப்போ இந்த 20 60 வரைக்கும் இருக்கிறாங்களா, இந்த 20 to 60 வரைக்குமே நான் சொல்லுவேன், அவங்களுக்கு குறைஞ்சது ஒரு 6.5 hours தூக்கம் வந்து, ஈவன் நீங்கள் நம்ம டீனேஜ் பிள்ளைங்க 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸே எடுத்துக்கோங்க, அவங்களாம் இப்போ எப்படி சார் அவங்க 17 அவங்க கம்மியாக தூங்கினா போதுமானலாம் கிடையாது. ஏன்னா இவங்க படிக்கிற குழந்தைங்க இன்னும் கூட ஒரு 2 மணி நேரம் சேர்த்து தூங்கணும். சரி 7 மணி நேரம் வச்சுக்கோங்க. அவங்களுக்கு மினிமம் 6.5 hours, ஐடியல் வந்து 8 hours தூக்கம். அந்த 8 hours தூக்கம் இருந்ததுனாலே உடம்புல இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி நல்லாவே இருக்கும் மேடம். ஓகே ஓகே, தூக்கன்றது ஒரு நல்ல ஒரு மருந்து அப்படின்ற மாதிரி இருக்கு. கண்டிப்பா. இப்போ வீட்லேயே ஒரு ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னும் வீட்டில் இருக்கக்கூடிய பாட்டிங்களோ அம்மாங்களோ ஒரு கஷாயம் வச்சு குடிக்கலாம், இஞ்சி கஷாயம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு வீட்டிலே இப்படி ஃபீவர் வந்த உடனே நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு இல்லாமல் வீட்டில் இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகள் பண்ணுறாங்களே, இது சரின்னு சொல்கிறீங்களா? இல்லைம்மா, இதெல்லாம் ஒரு சுக்கு சாப்பிட்றதோ, சின்ன நம்ம நாட்டு வைத்தியம் அந்த காலத்தில் உள்ள மருந்துகள் சாப்பிட்றதோ என்ன தப்பு? ஒரு வேளை சாப்பிட்டு போகிறாங்க, அதை போய் சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு வேளை சாப்பிட்டா அந்த அம்மாவும் சந்தோஷப்படுவாங்க, பாட்டி வைத்தியத்துல சரியாயிருச்சுன்னு சந்தோஷப்பட போறாங்க. இது எப்ப ஒரு பிரச்சனை ஆகுதுன்னா, ஒரு விஷயத்த ஒரு நாள் 2 நாள்ல நம்ம வெயிட் பண்ணலாம், நம்ம உடம்பு அதை அக்செப்ட் பண்ணும். நீங்க 10 நாள் கஷாயத்தை குடிச்சிட்டே இருக்காங்க, இல்ல அதெல்லாம் தப்பு இல்லை. ஒரு நாள் சாப்பிட்றாங்க, இல்லை வயிற்றுக்கு அஜீரணமா இருக்கு, ஒரு நாள் சுக்கு சாப்பிட்றதால என்ன ஆயிட போகுது? எல்லாமே மருந்து தானே. கண்டிப்பா உடம்பு ஃபுல்லா ஜுரத்தை வச்சுக்கிட்டு இந்த கை வைத்தியத்தை பண்ணிட்டு இருப்பாங்க பாருங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு டிஸ்டர்ப்டாவே இருக்கும். உடனே ஹாஸ்பிட்டல் போகணும் இல்லையா, பார்க்கணும் இல்லையா, அந்த ஒரு இது இல்லாம. அதாவது எந்த ஒரு பிரச்சனை ஒரு 2 நாள் 3 நாள் இருக்குன்னா அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. பொதுவா 2 to 3 daysல எதுவுமே ஒரு பெருசா நம்மளை வந்து பாதிக்காது. அன்லெஸ் ஒருத்தவங்க சர்க்கரை நோய் இருக்கு, இல்ல அவங்களோட உடம்புல வேற ஏதாவது டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு வந்து அவ்வளவு சீக்கிரத்துல ஜுரம் காட்டாது. சரியா? அவங்களுக்கு ஜுரம் காட்டுறப்பயே அது வந்து ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்குன்னு அர்த்தம். மத்தபடி ஒரு நல்ல ஹெல்த்தியா இருக்காங்க, உழைப்பாளியா இருக்கான், அவர் 2 நாள் 3 நாள்ல ஜுரம் அவனை ஒன்றும் தாக்காதுங்க. சந்தோஷமா இருந்துட்டு ஏதாவது கசாயத்தை சேர்த்து குடிச்சிட்டு போறாங்க. அதுக்கு மேல அவங்கள கஷ்டப்படுத்துதா? அந்த டைம் கண்டிப்பா வாங்க, ஆரம்ப சுகாதார நிலையத்துல இருந்து எல்லா இடத்தையும் நம்ம செட்டப் நல்லா, அரசே நிறைய செட்டப் கொடுத்துருக்கு, பயன்படுத்திக்கிட்டு. கண்டிப்பா. நைஸ் டாக்டர். நீங்க ஒரு விழிப்புணர்வா மக்களுக்கு சொல்லக்கூடியது என்ன? ஒரு மருத்துவத்துறையில இருந்துட்டு இதெல்லாம் பண்ணுங்கம்மா, ஏன்னா என்ன இருக்கிற லைஃப் ஸ்டைல் அப்படி எல்லாத்தையும் வாங்கி சாப்பிடுறது, ஒரு பெருசா வந்து ஓட்டம் இல்லை உடம்புல, உடல் உழைப்பு இல்லை, உட்கார்ந்த இடத்துல வேலை செய்யுது, பசங்க ஃபோன் கையுமா, இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு, லைஃப் ஸ்டைலே டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. சொல்லக்கூடிய ஒரு அவேர்னஸ், ஒரு அட்வைஸ் என்ன, அதை பத்தி சொல்லுங்க. அதாவது மக்கள் என்னன்னா நான் பார்த்ததுல நம்மளும் அதுக்குள்ள வந்துடுறோம். பொறுமை வந்து நிறையவே குறைஞ்சிருச்சுன்னு தான் சொல்றேன். ஏன்னா இது வந்து ரொம்ப மெக்கானிக்கல். சென்னையில நான் பார்க்கறது அந்த பொறுமை வந்து நம்ம கடைப்பிடித்தாலே, அதாவது எல்லாத்துக்குமே ஒரு லேக் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். ஒரு டைம் இருக்கும், அதுக்கு அந்த டைமுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயங்கள் நடக்கும். ஈவன் நம்ம சிக்னலில் நிற்கிறப்ப கூட நம்மளால் அந்த ஒரு 10 செகண்டு பொறுமையாக நிற்க முடியல, நம்ம ஏறி போய் நிற்கிறோம். சில சமயம் நானுமே பண்ணியிருக்கேன், நானுமே அதில் விதிவிலக்கு இல்லை. ஏன்னா பின்னாடி இருந்து ஒருத்தவங்க ஹார்ன் அடிச்சுட்டு இருப்பாங்க. இந்தமாரி ஒரு சூழ்நிலையிலலாம் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் பொறுமை கடைப்பிடிச்சாலே வாழ்க்கையில் உடம்பும் நல்லாயிருக்கும், மனசும் நல்லாயிருக்கும், நம்மளோட என்ன சொல்கிறது பண வளர்ச்சி கூட நல்லாயிருக்கும். சரியா? பண வளர்ச்சினா என்ன சொல்கிறாங்க, வைட்டமின் எம் தான் சொல்கிறேன். ஒரு பொறுத்து நம்ம இது கிடைக்கும்னு நம்ம உழைப்பை போடுறதுக்கும், இன்றைக்கே வேணும்டா எனக்கு இது பண்ணி ஆகணுடான்றது வந்து உடம்பையும் கெடுத்துரும், பணம் வந்தாலும் அந்த பணத்தையும் அனுபவிக்க முடியாது. சூப்பர் டாக்டர், சூப்பர். பொறுமைன்றது தான் இன்னைக்கு ஜனங்க கிட்ட இல்லாம இருக்குது. அது வேணும், அது இருந்தா இவ்வளவும் கிடைச்சிரும் அப்படின்றத ஒரு சின்ன ஒரு அட்வைஸாகவும் ஒரு அவேர்னஸாகவும் சொல்லியிருக்கீங்க. யூஸ்வலாக சிறுநீரகம் வந்து முழுமையா பாதிப்படைஞ்சு சுருங்கினதுக்கு அப்புறம் தான் வருவாங்க. ஒரு வைரஸ் காய்ச்சல் சிறுநீரகத்தை காலி பண்ணிடுது. எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும் யோசிச்சு பாருங்க. சர்க்கரை வந்து கண்ட்ரோல்டாக இல்லை, HbA1c 6.5க்கு மேலே போயிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஹை சான்ஸ் எனி இரஸ்பெக்டிவ் ஆஃப் எனிதிங் இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய வாய்ப்புகள், கிட்னியில் இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஒன்று வந்து சர்க்கரை நோயாளி, இன்னொன்று வந்து 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா ஆண்களுக்குமே நான் சொல்லுவேன், அவனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, ரொம்ப நல்ல மனிதன், எல்லா விதத்துலையும் அவன் ஒரு பர்ஃபெக்ட் பர்சன் அப்படின்னு சொல்றதுக்குரிய தகுதி உள்ள மனிதனை ஒரு வைரஸ் சாதாரணமாக அடிச்சுட்டு கிட்னியும் காலி பண்ணிடுதுங்க.
அதுதாங்க வேர்ல்டு வைட் நம்பர் 1 ரீசன் ஃபார் கிட்னி ஃபெயிலியர். சர்க்கரை நோய் இல்லைனாலும் ஒரு சின்ன ஸ்டோன் வந்து பாதையை அடைக்குதுன்னா இன்ஃபெக்ஷன் ஆகலாம். அப்போ அந்த 10 மணி நேரம் அவங்க யூரின் போகாமல் இருக்கிறதுன்றது நல்லதே கிடையாது. 10 பேருக்கு அந்த நோய் பாதிக்குதுன்னா 50% வந்து இறக்கக்கூடிய தன்மை உள்ள ஒரு பிரச்சனை. ஸோ அவ்வளோ ஒரு பேடான இன்ஃபெக்ஷன். அந்த 13 வயசு குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி ஒழுங்காக குடிக்காத பிள்ளைகளுக்கு ஸ்டோன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நம்ம கவர்மெண்ட்டுமே, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுமே வந்து ஸ்கூல் வாட்டர் பெல் கொண்டு வந்தாங்க. சரி, வாட்டர் பெல் வந்து அந்த பெல் அடிக்கிற டைம் பிள்ளைங்க வந்து கண்டிப்பாக தண்ணி குடிச்சிடணும். சரி, அதேமாதிரி ஸ்கூலில் பாத்ரூம் நல்லா இல்லை, இல்லை டாய்லெட் போகிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை டாய்லெட் அங்கே போனாலே இன்ஃபெக்ஷன் ஆகிடும்னு ஒரு பயம் இருக்குது அப்படின்ற பிள்ளைங்க காலையில் வீட்டில் போயிட்டு இருக்க பிள்ளைங்க வீட்டில் 5 மணிக்கு ஸ்கூலில் விட்டு போகிறப்ப தான் போகும். 8 மணிக்கு படிக்கிறோன்னா ஒரு 2 மணி இல்லை 3 மணிக்கு தண்ணியை ஊற்றி வச்சுட்டிங்கன்னா அந்த தண்ணியை அடுத்த நாள் காலையில் நீங்கள் குடிக்கிறப்ப அவ்வளோ அது வந்து இட் இஸ் ரிச் இன் so much of nutrients. சரி, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க,